irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த Lion Date Syrup தினமும் 2 ஸ்பூன். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சிக்காரங்க பாஜகவும் அதிமுகவும் ரொம்ப காப்பாற்ற பார்க்குது விஜய. அதுவும் குறிப்பாக இந்த கரூர் துயர சம்பவத்தில் முழுக்க விஜயனுடைய ரெப்ரசன்டேட்டிவாகவே இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத முக்கியமான பிரமுகர்கள் பேசுகிறாங்க. சாட்டையாக இருக்கட்டும், சீமான் கூட ஒரு சில இடங்களில் கடுமையான விமர்சனங்களை விஜய் மீது வைக்கிறாரு. விடுமுனம் காட்டி முதல்ல என்ன நிலைப்பாடு எடுத்தாரு, அப்புறம் என்ன நிலைப்பாடு எடுத்தாரு நம்ம பார்க்கணும்ல. கரூருக்கு போய் சீமான் அவர்கள் விஜயை பற்றி என்ன சொன்னான்னு பார்க்கணும். அப்புறம் 20 ஹவர்ஸில் எப்படி, அதாவது விஜய் தப்பு செஞ்சிருக்காரா இல்லையா, இதான் ஒரு கேள்வி. இந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய் பொறுப்பா இல்லையா, இதான் நீங்கள் பதில் சொல்லணும். விஜயும் பொறுப்புனா நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கணும். விஜய் பாவம், அவர் மனநிலை எப்படி இருக்கும், யாராவது விரும்புவாங்களா, தம்பி ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார், தம்பி ரொம்ப சோகத்தில் இருப்பார், அவருடைய மனநிலை நான் புரிஞ்சுக்கிறேன், அவரால் வெளிப்படுத்த முடியாது, அவர் ஊருக்கு போனதில் தப்பு சொல்ல முடியாதுன்னு எல்லா வகையிலையும் அவருக்கு அவருடைய குரலாக பிரதிபலிச்சுட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி நிலைப்பாடை ஏடிஎம்கே பிஜேபி சொல்லுதுன்னொன்னே மாற்றிட்டு, ஏடிஎம்கே பிஜேபி சொன்னால் அந்த சம்பவத்துக்கு காரணம் யார், ஏடிஎம்கே பிஜேபி பேசலைன்னா அந்த சம்பவத்துக்கு காரணம் இன்னொரு ஆள். இப்படி இருக்க முடியுமா? நீங்கள் கொலை செஞ்சீங்களா செய்யலை, இவ்வளோதான் கேள்வி. நான் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் கொலை செய்யலை, அவர் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் கொலை செஞ்சிருந்தீங்க. இப்படி வர முடியாதுல்ல. யாருடைய ஆதரவை பெற்றிருக்குங்கிற பொறுத்து குற்றம் மாறாது. குற்றம் செய்தீர்களா இல்லையாங்கிறதா. ஏடிஎம்கே பிஜேபி சப்போர்ட் பண்ணல. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக திரு சீமான் போன்ற அரசியல் தலைவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அவங்க தெரிஞ்சு அரசியல் பண்ணுறாங்க. விஜயை இவர்கள் சப்போர்ட் பண்ணலை, டிஎம்கே அவங்க எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, டிஎம்கே ஒரு கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு நல் வாய்ப்பு. 41 பேர் இறந்துருக்குறாங்க, நீங்கள் என்ன ஆட்சி நடத்துறீங்க, ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, இங்கே மெரினா பீச்சில் சாகுறாங்க, அங்கே கள்ளக்குறிச்சியில் சாகுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பு. அதை அவங்க பயன்படுத்தி பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் பிளேமிங் டிஎம்கே, நாட் சப்போர்ட்டிங் டிவிகே. ஆனால் டிஎம்கே பிளேம் பண்ண அண்ணன் ஏன் கோச்சுக்கிறாருன்னு தெரியல. டிவிக்கே தப்பு சொல்லணும்னு அவர் ஏன் விரும்புகிறாருன்னு தெரியல. டிவிக்கு அவர் ஏன் தப்பு சொல்லலன்னு தெரியல. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம எப்பயுமே என்ன செய்வோன்னு, ஒரு சம்பவம் நடந்த உடனே உணர்ச்சி போட்டு நம்ம கண்ணாபின்னான்னு சில பேர் குற்றம் சாட்டுவோம். உங்களுக்கு புரியுங்களா? அதற்கப்புறம் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லையோன்னு தோணலாம் நமக்கு. புரியுங்களா? இப்போ இந்த தஸ்வந்த் தான் எவனோ ஒரு பையன் ஒரு பையன் பாருங்க, தஸ்வந்த், அந்த தஸ்வந்த் ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் அம்மாவை கொண்டா, பக்கத்தில் குழந்தைய கொண்டாலாம் வந்துச்சு. இன்னைக்கு அவன் இல்லைன்றாங்க. சரிங்களா? 2G கேஸில் ராஜா பண்ணாரு, கனிமொழி பண்ணாரு, கலைஞர் இவ்வளோ போச்சு, இன்னைக்கு இல்லைன்றாங்க. புரியுங்களா? அன்னைக்கு என்னென்ன விமர்சனம் வச்சது? உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? 2 நீதிமன்றங்கள் தஸ்வந்த் தண்டனை கொடுத்துச்சே. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ சம்பவம் நடந்த போது பயங்கரமாக உணர்ச்சி போடுவாங்க, அப்புறம் மாற்றுவாங்க. அண்ணன் சீமான் சம்பவம் நடந்தபோது ரொம்ப நிதானமாக இருந்தார். அன்னைக்கு சொல்லியிருக்கணும், விஜய்லாம் ஒரு ஆளா, ஒரு தலைவரா, என்ன ஒரு ஓடி போயிட்டார் வச்சுட்டார், நாங்களாம் களத்தில் நிற்போம், நாங்களாம் ஈழ போகிற நேரம் பார்த்தவங்க அன்னைக்கு சொல்லியிருந்துருக்கணும். அன்னைக்கு தம்பியுடைய மனநிலையை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு 4 நாள் கழிச்சு பிஜேபி ஏடிஎம்கே எதுக்குன்னொடனே படக்குன்னு வந்தாங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. அப்போ அது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். அரசியல் நிலைப்பாடுனால நீங்கள் சம்பவத்தினுடைய காரணகர்த்தாக்கள் மாறிட முடியுமா? சீமானோட இந்த நிலைப்பாட்டு காரணத்துக்கு என்ன நினைக்கிறேன்? எனக்கு புரியவே இல்லை. அது அவருக்கு நல்லதில்லை. நான் தனி வீடியோவை போட்டேன். அது அவருக்கு நல்லதில்லை. நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திரு ஸ்டாலின் மோடி எதிர்க்கிறார். ஸ்டாலினும் மோடியும் ஒன்று கிடையாது. புரியுங்களா? அவர் பிரதமர், இவர் முதலமைச்சர். ஆனால் இவர் தன்னுடைய உயரத்தை அதிகரிப்பதற்காக இவர் ஒரு அகில இந்திய ஒரு ஃபேஸ் எடுக்கிறார். அண்ணாமலை ஸ்டாலினை எதிர்த்தார். உங்களுக்கு புரியுங்களா? எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாலின் விமர்சிக்கவே இல்லை நேற்று வரைக்கும். இவர் விஜய் நேராக ஸ்டாலின் அங்கிள் சொன்னார். அப்போ ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு மேலே இன்னைக்கு யார் இருக்கிறாங்களோ அவர்களை விமர்சிப்பதன் மூலமாக தங்களுடைய உயரத்தை கூட்டிக் கொள்ள முயற்சிக்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? அண்ணாமலை, சீமான், விஜய், மோடி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் எல்லாமே அவர்களுக்கு மேலே யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க. திரு மோடியோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? சைனாவுக்கு மேலே, ரஷ்யாவுக்கு மேலே, அமெரிக்காவுக்கு மேலே, இப்படி புரியுங்களா அவங்களுக்கு? அப்போ நமக்கு மேலே எது இருக்குதோ அதுக்கு மேலே நம்ம வரணுங்கிற முயற்சி. திரு சீமான் படக்குன்னு டிஎம்கே விட்டுட்டு விஜய் மேலே போகும்போது, விஜய் நம்மளை முந்திட்டாருன்னு சீமானே ஒத்துக்கிட்டாரான்னு யோசிக்கிறது. உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, சீமானுக்கு விஜய் எதிரியாக இருக்கக்கூடாது. முத நாள் கேள்வி பண்ணார் மதுரை விக்கிரவாண்டி மாநாட்டில், நாங்கள்லாம் சத்தமாக கத்தி கூப்பாடு போட்டு அரசியல் பண்ண மாட்டோம்னாரு. யாரும் சொன்னாருங்கிற பார்த்தோம். அப்புறம் தேசியம், தமிழ்நாடு, அதெல்லாம் அது சொல்லி அவர் விமர்சித்தார். அதோடு முடிஞ்சு. இவர் மறுநாள் அணில் குறுக்கு ஓடிட்டு இருக்குனார், முடிஞ்சு வச்சுக்காரு. இன்னைக்கு போராடம் பூரா நீங்கள் அவர் விமர்சிக்கிறதுக்கான காரணம் எனக்கு புரியல. உங்களுடைய எதிரி அவர் கிடையாது. சீமான் ஏன் விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்க மாட்டுது? ஏன் பாமக விமர்சிக்க மாட்டுது? ஏன் டாக்டர் கிருஷ்ணசாமி விமர்சிக்க மாட்டுது? தமிழ்நாட்டில் 100 கட்சி இருக்கு, ஏன் விமர்சிக்க மாட்டுது? ஏன் திமுக மட்டும் விமர்சிச்சது? ஏன் காங்கிரஸ் பாஜக மட்டும் விமர்சிச்சது? அகில இந்திய 2 கட்சி, மாநில 2 கட்சி, இவங்க தான் உங்களுக்கு எதிரின்னு வச்சிருந்தீங்க. இப்போ திடீர்னு அந்த 4 பேர் விட்டுட்டு நீங்கள் 5வது அவர் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சா, நம்மளோட முந்திடுவாரோ அப்படின்னு? இல்லை வேற ஏதாவது அஜெண்டாவா?
இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் அதுக்கு வீடியோ போட்டேன். உங்களுடைய கவனம் எங்கே இருக்கணும்? ஆட்சியாளர்கிட்ட இருக்கணும். பாஜக விமர்சிச்சிங்க, அகில இந்தியாவில் டிஎம்கே விமர்சிச்சிங்க, விஜய் தானே பண்ணுறாரு. அப்போ அதையே நீங்கள் வாய்ப்பை தவறு வரீங்க. அப்போ விஜய் முந்துறாருல. இப்போ நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம், கட் பண்ணிக்கோங்க. சீமானை விட விஜய் கூட ஓட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா, குறைய ஓட்டு வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துங்க. உங்களுக்கு கவலையாக இருக்குன்னு விட்டுருக்கு. நான் சொல்லிடுறேன், விஜய் வந்து கூட ஓட்டு வாங்குவார்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த கவலை திரு சீமானுக்கு வந்துருச்சுன்ற அந்த கவலைக்கான மருந்து அவர் டிஎம்கே எதிர்க்கிறதா இருக்குன்ற. இப்போ மேட்ரு என்னங்க, எதிர் அணியில் பேட்ஸ்மேனில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுகிட்டே இருக்கார். எதிர மாற்றி மாற்றி வரக்கூடிய பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. பாஜக வருது, அவுட் ஆகிட்டு போகுது. ஏடிஎம்கே வருது, அவுட் ஆகிட்டு போகுது. சேர்ந்து வருது, அவுட் ஆகிட்டு போகுது. பிரிஞ்சு வருது, அவுட் ஆகிட்டு போகுது. இந்த பக்கம் டிஎம்கே வந்து அணி அப்படியே நிற்கிது. 2017 19, 21, 24 எல்லா தேர்தலும் ஜெயிச்சிட்டாரு. இந்த அணி ஒரு எண்டு பேட்டிங்கில் ஒரு எண்டு ஸ்ட்ராங்காக நிற்கிது. எதிர் எண்டில் பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணணும், யாரை அவுட் பண்ணணும்? இங்கே அவுட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். நீங்கள் இந்த பக்கம் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு? அப்போ நோக்கமே வேற. நீங்கள் வேற செல்ஃபுக்கு அடிச்சுட்டு இருப்பீங்க போல தெரியுது. செல்ஃப் கோல் போடுறதுன்னு சொன்னால் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. அப்போ உங்கள் நோக்கம் அங்கே போனால் தான் நீங்கள் வர முடியும். அப்போ டிஎம்கேவை எதிர்ப்பது யாருங்கிறது தான் போட்டி. அது அதிமுகவா பாஜகவா, சேர்ந்து இருந்ததா தனித்து இருந்ததா? அப்படியே தான் விஜய் வரார். நான் தாங்க ஆல்டர்னேட்டிவ். ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் ஒன்று தான். உங்களுக்கு அண்ணாமலை என்ன அரசியல் பண்ணாரு? அதிமுக திமுக ரெண்டும் அங்காளி பங்காளிங்க, நாங்கள் தான் ஆல்டர்னேட். அப்போ தான் அவங்க பிஜேபிக்கு ஒரு குரோத் தெரிஞ்சுது. இப்போ விஜய் அதை எடுக்கிறார். அப்போ நீங்கள் அதை எடுக்காமல் நீங்கள் திருப்பி வந்து விஜய் பின்னாடி போனீங்கன்னா இப்போ விஜயா சீமானான யார் சண்டை போடுறா? டிஎம்கேவா டிவிகேவான்னு அவர் நிற்கிறார். உங்களுக்கு அவர் அந்த இடத்துல நிற்கல, புரியுங்களா? அவர் ஏடிஎம்கே இடத்துக்கு கூட அவர் வரல. யார்? திரு விஜய். ஆனால் தன்னை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கிறார். அப்போ அண்ணன் சீமான் வந்து அது அவரோட வயசில் அனுபவத்தில் எல்லாத்தையும் மூத்தவர். அவரை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கணும்? அவர் ஏன் விஜய் கூட சண்டைக்கு போறாருன்னு எனக்கு புரியல. விஜய் எப்படி எதிரியாராரு? விஜய்க்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு ஸ்டாலின் தானே எதிரியா இருக்கணும், எடப்பாடி தானே எதிரியா இருக்கணும். அதை ஏன் பண்ணலங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கோல் அவரது எதுவும் மாறுதுன்னு நினைக்கிறீங்களா? திமுக நட்டம்ன்ற அதுக்கு வந்து பார்வை மாறுது. மொத்த கோலே மாறிடுச்சான்னு தெரியல. பார்வை மாறுது. அது வந்து அது சரியில்லை, அவருக்கு தான் நட்டம். அது வந்து சரியில்லைங்கிறது எனக்கு அதில் ஒன்று, அவருக்கு நட்டம். அவருடைய கோலை மாற்றணும்னா என்ன ஏற்கனவே சொன்னதான் பெரிய உதாரணம். பெரிய லெவலில் யோசிச்சிங்கன்னா பெரிய ரிசல்ட். ரொம்ப சின்ன லெவலில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதை ஏற்கனவே சொன்ன 100 மார்க்கு எழுதுனீங்கன்னா 99க்குள்ளே எவ்வளோ நாள் நீங்கள் மார்க் வாங்கலாம். எழுதுனதே 20 மார்க்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குவீங்க? ஹையஸ்ட் 20 தானே வாங்க முடியும். அப்போ நீங்கள் விஜயை எதிர்த்தால் ஒன்று விஜய்க்கு சமமாக இருக்க முடியும், விஜய் கீழே இருக்க முடியும். நீங்கள் ஸ்டாலினை எதிர்த்தால் விஜய்க்கு முந்த கூட முடியும் உங்களால். அது ஒரு டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிசல்ட். அப்போ நீங்கள் ஏன் பெரிதுன்னு பெரிது கேட்காம ஏன் நீங்கள் வந்து இந்த பக்கம் சைடில் போகிறீங்கிறது அப்போ யாருக்கு லாபம்? அது திமுக அப்போ தாவேக்காவை இந்த சம்பவத்தை பயன்படுத்தி முடக்க பார்க்குது, எப்படியாவது இந்த கட்சியை வந்து இல்லாமல் ஆக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? திமுக வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னராக போகுது தாவேக்கா மேலே. இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்டனால திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். முதல் நாள் இரவு திரு ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் கைதெல்லாம் வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாதுங்க, அது எல்லாமே வந்து விசாரணை ஆணையத்துக்கு பிறகு தான் அப்படின்னு முதல் நாள். 2ஆம் நாள் ஒரு வீடியோ போட்டு எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் என்றார். 3ஆவது நாள் ட்வீட் போட்டுட்டு நாம் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு மக்களுக்கான பணிகளை பார்ப்போம். இது எல்லாமே ஃபீலர்ஸ். அவங்க மேலே எஃப்ஐஆர் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை பேச்சுக்கு நீங்கள் 28ஆம் தேதி காலையில் திரு விஜய் உள்பட எல்லாருமே எஃப்ஐஆர் போட்டிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே விஜய் மீது எஃப்ஐஆரா அப்படின்னு யாரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அவர் கூட்டம் அவர் போனார் வந்தார், அப்போ அவரும் பொறுப்பாகிருக்காருன்னு நினைப்பாங்க. அவர் கைது பண்ணுமா வேண்டாமாங்கிற ஒரு மாறுபட்ட பார்வை இருக்கும் போது அவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டது எப்படிங்க விஜய் மேலே எஃப்ஐஆர் போடுவீங்க அப்படின்னு யாரும் டெல்லியில் ஹரிஷ் ஆல்வேலேருந்து இங்கே உட்காந்துருக்க நீங்கள் வரைக்கும் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் போடலை, புரியுங்களா? அப்போ வந்து ரொம்ப நிதானமாக தான் திமுக கையாளுது. திரு விஜயை வந்து ஏதாவது நம்ம அவசரப்பட்டு பண்ணி பெரிய ஆளாக்கிடக்கூடாது அப்படிங்கிற கணக்கு அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நீங்களும் ரொம்ப முரண்டு பிடிச்சிடாதீங்க அப்படிங்கிற பாரு நம்ம பார்த்துருக்கோம். மதிமுக 2.0 மலர்ச்சி வந்து அவர் வைகோ வந்து பொட்டால கைதான பிறகுதான். பொட்டால கைதான வரைக்கும் அது போல ஃபுல்லாக இறங்கிருச்சு. அமெரிக்காவில் வந்து இறங்கி கைது பண்ணப்பட்டோடனே மதிமுக டம்முன்னு எந்திரிச்சிச்சு. திமுக தலைவர் போய் ஜெயிலுக்கு போய் கலைஞர் அவர்கள் வந்து நீ பெயில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு போய் நான் இருந்துச்சு. அவர் போய் நேராக வந்து அழைச்சிட்டு போய், ஏன்னா அவர் கூட்டணிக்கு போய் அவ்வளோ போய் நிற்க வேண்டியது. அவ்வளோ தூரம் மதிமுக எழுச்சி கொடுச்சு. ஸோ ஆஃப்டர் அரெஸ்ட். ஸோ திரு விஜய் அவர்களை நம்ம ஏதாவது தொட்டம் வச்சோம் அப்படின்னா அது வந்து அவருடைய எழுச்சிக்கு தான் பயன்படுங்கிறது திமுக மாதிரி அனுபவமான கட்சிக்கு தெரியும். நம்ம சொல்லுவாங்களே, அவங்க தான் வந்து எந்த சலசலப்புக்கும் அஞ்சாதவங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க லாங் ரோப் தான் கொடுத்துருக்காங்க, சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க, மெக்னானிமஸாக தான் போயிருக்காங்க. அவங்க ஒன்றும் கார்னர் பண்ணுறாங்க வைக்கிறாங்க போயிட்டு அப்படி நெருக்கடி கொடுத்தாங்க. ஏன்னா விசாரணை ஆணையத்தினால எந்த பலனும் கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த விசாரணை ஆணையத்தினால எந்த பலன் கிடைச்சிருக்குன்னு யாராவது ஒரு ஆள் சொல்லட்டும். நம்ம நார்மலாக ஒரு விஷயம் பற்றி ஆய்வு செய்வதற்கான ஆணையம் வேறு, இது மாதிரியான டிசாஸ்டருக்கான ஆணையங்கிறது. இந்த ஆணையத்தில் எந்த பலனும் கிடைக்கும்? ஜெயலலிதாவுடைய மரணத்தில் என்ன ஆணையம் கிடைச்சது, தூத்துக்குடியில் என்ன ஆணையத்தில் என்ன கிடைச்சது, இங்கே கிடைச்சது, அதெல்லாம் நடக்க போகுது. அது சும்மா அப்போ அது ஓவர் நைட்டில் போட்டதே வந்து விஜய்க்கு சாதகமான விஷயம் தான் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் விஜயுடைய சார்பில் இந்த ஆணையமும் வேண்டாம், அந்த எஸ்ஐடி இருக்கக்கூடாதுன்னு குறித்து தான் கேட்டிருக்கேன். அந்த எஸ்ஐடி அமைச்சிருக்காங்க, நீதிமன்றம் அமைச்சிருக்கு. அது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள். தமிழ்நாடு காவல்துறை தான் காரணமோ அப்படின்னு திமுக தாவேக்கால குற்றச்சாட்டு வைக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் எப்படி ஒரு டிரான்ஸ்பரண்டான விசாரணை பண்ணிடுவாங்க ஒரு கேள்வி வரும்ல. அதை தான் எதிர்த்தவங்க
கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Celebrate this festive season with Adiyar Anand Bhavan Sweets and Snacks. We accept bulk orders. The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.